வாராகி தரும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை நினைத்து நீ மனம் மருந்தாதே. பாதியை என்னோடு நீ கடந்து வந்து விட்ட பிறகும் மீதியே உனக்கு நான் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் உனக்கான பாதையில் உள்ள தடைகளை அத்துணையும் அகற்றிவிட்டு இந்த வாராகி யார் என்பதை முழுமையாக நிரூபிக்க வந்திருக்கின்றேன். உன் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு காலத்தை கட்டி உன் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு வந்திருக்கும் போது இனி பெருமகிழ்ச்சிக்கான களம் உனக்காக வரவேற்க இங்கு காத்திருக்கின்றது. இனி உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருப்பேன். நீ விரும்பியவர்கள் உன்வசம்தான் வரப்போகிறார்கள். பிரிந்து போனவர்களை பற்றி நீ மனம் வருந்தாதே. பிரிந்து போனவர்களாகவே இருந்து விடுவார்களோ என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய். பிரிந்து போனவர்கள் உன் வாழ்க்கையின் நலனை கருத்தில் கொண்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே. உன் கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டிவிட்டு நீ நிம்மதியாக இருப்பதற்கு இங்கு கற்றுக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்து விட்டாய். அந்த பொறுமைக்கான நேரத்தையில் இப்பொழுது உனக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் எட்டிவிட்டாய். விலை மதிப்பெற்ற பரிசை உனக்காக இந்த வாராகி தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் வாழ்க்கையில் என்னதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று கேட்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் தாலாட்டை கேட்டுவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு. உன்னருகில் உட்கார்ந்து நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு பேசிக்கொண்டு இருக்க போகிறேன். நான் உட்காருவதை நீயும் உணரத்தான் போகிறாய். அது மட்டுமல்ல என் கண்ணே, நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி பிரிந்து போனவர்கள் அப்படியோ சென்று விடுவார்களோ என்றுதானே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். பிரிந்து போனவர்களை உன்னிடத்தில் வந்து ஒப்படைத்து உனக்கான நலனை உன் காதில் வந்து சேர்ப்பதற்கு இந்த தாயே உன்னிடத்தில் வந்திருக்கும் போது உன் மன வருத்தம் அடையாதே. நீ ஆனந்தத்தில் திக்குமுக்காடத்தான் போகிறாய். என்ன செய்வதென்று அறியாது திக்கிக் கொண்டு இருக்கும் விஷயத்தில் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை காண இந்த தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருக்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் நிம்மதியினை தொலைத்துவிட்டு நீ வெகு நாட்களாக உறக்கமில்லாமல் தவித்து கொண்டு இருப்பதை எனக்கு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் அதை என்னால் காண இயலவில்லை. என் பிள்ளையே, என் கண்ணீரின் துயர் துடைக்க யாராவது வருவார்களா என்று காத்திருந்த உனக்கு உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகியின் கரம் வருவதை நீ உணரத்தான் போகிறாய். இனி அழுது கொண்டு இருக்காது. நீ நிம்மதியாக உறங்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு காண்பிக்கத்தான் போகிறேன். நான் உன்னருகில் இருப்பதை நீ உணரப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எனது இந்த வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதியதில்லை. என்னை முழுவதுமாக இது என்றுமே பொய்த்தது கிடையாது. என்னை தஞ்சமடைந்த பின் நீ யாரையும் தேடி செல்ல அவசியமே இல்லை. என்னுடைய உதவி உனக்கு கிட்டும் போது அடுத்தவர்களின் உதவி உனக்கு எதற்கு? உனக்கு எட்டாத விஷயம் என்று ஒன்று உன் மனதிற்குள் நீ நிலையாக வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். அதை நான் உன்னோடு இருந்து உனக்கான விஷயத்தை சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். எனது அருளால் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரம் காலம் வந்துவிட்டது. அப்படித்தான் பிரிந்து போனவர்களும் உன்னை வந்து சேரும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையை, சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகிற்கு நான் வந்து விட்டேன் என்று ஒளியோடு அறிவித்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல நீயும் உன்னை மட்டம் தட்டி அவர்கள் முன் மிகவும் கம்பீரமாக வாழப் போகிறாய். நான் அதற்கான வாழ்க்கையின் உயரத்தை தான் உனக்கு தரப்போகிறேன். அவர்கள் முன் சாதித்து காட்டப் போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். எதுவுமே நடக்கவில்லை என்று கலங்காத என் கண்ணின் மணியே, எதுவும் உன் கையில் இல்லை. நீ என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய். ஆகையால் நான் இப்பொழுது உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பொழுதுதான் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன்.
என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அது உனக்கானதாக இருக்கும் என்று தெளிவோடு உன்னை தைரியத்தோடு வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு நான் தர வேண்டியதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. என் கண்ணை உனக்கு தர வேண்டும் என்று நான் இந்த தாய் வராகி முடிவெடுத்து விட்டால் இனி யார் இங்கு அதை தடுக்க முடியும்? உன் அம்மையானவள் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் நினைத்து விட்டால் நல்லது நடத்தியே தீருவேன். அதில் ஒரு மாற்றம் கிடையாது. என் வாக்கு பொய்க்காது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தியே காட்டுவேன். உன் எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் நேரம் வந்துவிட்டதால் தான் உன் நேரத்தையும் உன் காலத்தையும் குறித்துவிட்டு உன் எண்ணத்தை தெளிவாக்கிக் கொள் என்று சொல்கிறேன். உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்டாய். சர்வமும் இந்த தாய்தான் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே. எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். உனக்கு வேண்டியவரை உன்னை வந்து சேரும் நேரம் காலமும் வந்து விட்டதால் இனி எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கான தேடலில் நானும் உன்னோடு சேர்ந்து கைகோர்க்கும் போகும்போது நீ கவலைப்படாமல் இரு கண்ணே. உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை உன்னோடு சேர்ந்து வரவேற்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகின்றோம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். எனக்கு புரிகிறது உன் தடுமாற்றமும் உன் பரிதவிப்பும். அந்த தடுமாற்றத்தின் பரிதவிப்பையும் முடித்து வைத்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் உன் வளர்ச்சியை நோக்கித்தான் பயணிக்கப் போகிறாய் என்ற உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கப் போகும் தருணத்தை உன் வாழ்க்கையின் புது புது அதிசயத்தை நடத்தி காத்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய அற்புதத்தை காண உனக்கு நேர காலம் வந்துவிட்டது. இனி ஏனும் தவற விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டமெல்லாம் இனி உனக்கு ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உனக்கான தீர்வையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ இன்னமும் குழம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு யோசிப்பதற்கு நேரமில்லை. உன் வாழ்க்கையை வீணடிக்காமல் எழும்பி வெளியே வா. உன் புத்திசாலித்தனத்தால் உன் குடும்பத்தை உயர்த்த நிலைக்கு நீ செல்லத்தான் போகிறாய். அழைத்து செல்லும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி ஒளியேற்றத்தை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ மனம் மறந்தவே வேண்டாம். என் குழந்தையை, எந்த ஒரு செயலையும் செய்யும் போது திட்டமிட்டு செயல்படு. திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானது. திட்டமிடுதல் என்பது உன் வாழ்க்கையை தெளிவாக்கப் போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகிறது. நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார், நாம் தான் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று. அது ஏற்புடையது அல்ல என் கண்ணின் மணியே. உன்னுடைய களம் வேறு, இங்கு மற்றவர்களிடம் களம் வேறு. போராட்ட களத்தை நின்று கொண்டு நீ குழம்பிக் கொண்டு இருக்காதே. உன்னுடைய முடிவை உனக்கு பதிலாக நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கும் போது உன்னை வேறு யாருடனும் ஒப்பிட்டு உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது. என் அருள் வாக்கல்ல இது, இந்த தாயின் சத்திய வாக்கு என்றே எடுத்துக்கொள். என் குழந்தையே, நீ அழிகின்றாய் என்று தெரிந்துதான் நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன். நீ என் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமல்ல, நீ என் மீது கொண்டுள்ள பக்தியாலும் உன்னை ஆறுதல் படுத்த வந்துள்ளேன். கலங்காது இரு. உன்னை கெடுதல் செய்வேனாம். உனக்காக நான் நல்லது செய்வதற்குத்தான் நீ அழைக்காமலே வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொன்று இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு புண்ணிய காலமும் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது என்று முதலில் அதை ஏற்படுத்திக்கொள். நீ பாவத்தின் பலனை நிச்சயமாக என்னால் குறைக்க இயலும் என்றுதானே என்னையே நம்பி என் பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே என் பிள்ளைகளுக்கான நலனை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ அழும்போது முதலில் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு என்னுடைய கரம்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்ற
போகின்றது என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை நினைத்து வருந்தி கொண்டு நீ நிம்மதியற்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டு இருக்காதே. நான் உனக்கு எந்த அவமானத்தை இங்கு அனுமதித்தேனோ அதன் நோக்கம் என்னவென்று தெரியுமா? அதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு உன் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். இதில் நீ சுயமரியாதையோடு யோசித்து உன் முழப்பையும் செயல்படுத்தி கொண்டே இரு. மற்றதை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னோடு சேர்ந்து பயணிக்கின்றேன். நிச்சயமாக இங்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும். வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் என் பிள்ளையே. ஓம் வராகி தாயே போற்றி.